அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முகமது இப்ராஹிம் அவர்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சீமானண்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? எந்த காரணத்தை புரிந்து கொள்கிறேன். அந்த ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கும் போது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைத்தால் மட்டுமே தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறீங்களே, நல்ல நடைமுறைகளை செயல்படுத்துவதையும் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். இது சரின்னு உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இது ஏன் மற்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என்னுடைய இப்ப நீங்க கேட்டதுலயே ஏன் நமக்கு வாக்கு தரணும். இப்ப நீங்க சொல்றீங்க நான் உழைச்சாதான் சாப்பாடு. சரி, நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் சரியா வருதா? அது கேள்வி. வரணும்னா வரணும். சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பாடாக இருக்குதா? நீங்கள் உண்ணுகிற உணவு தானா அல்லது விஷமா? பிறக்கும் போதே ஒரு குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறதே அதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு விளங்குதா? விந்தணுக்களை படம் எடுத்து காட்டுகிற போது கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களாக பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. காட்டுறான். குழந்தை பிறந்தவன தொப்புள் கொடியை படம் எடுத்து காட்டுறான். தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள் படர்ந்துருக்கு. இப்ப எதை நோக்கி சமூகம் போகுது? இதை தடுக்கணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போடணும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும். நீங்க சுவாசிக்கிற காற்று விஷமில்ல, குடிக்கிற நீர் நல்ல குடிநீர் தானா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும். அதுல நான் ஏற்றுக்கிறேன். நீங்க சொல்றீங்க படித்தவர் படிக்காது. என் தம்பி சாய்வுல்லா கூட தொடக்க உரையில சொன்னான், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன்னு நான் சொல்றேன். எப்படி தாரேன்னு சொல்றேன். அதை உங்களால் நம்ப மறுக்கிற போது இந்த வாட்டி இந்த திரையை என் திரையாக்கிறேன், டிஜிட்டல். நான் அப்படி ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்க பாருங்க, படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு போட்டு காட்டிடுறேன். இப்ப திருநெல்வேலி, உங்க ஊர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டையில என்ன சிறப்பா விளை? இந்த திருநெல்வேலியில எது அதிகமா மகசூல் தரும்? வாழை, கரும்பு, இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப கரும்பு போடுறேன். கரும்பு என்கிட்ட அரசுகிட்ட அவ்வளவு இடம் இருக்கா இல்லையான்னு இல்ல, என் மக்கள்கிட்ட ஒத்திக்கு எடுப்பேன். 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு எடுத்து அதுக்கு உரிய தொகையை கட்டிடுவேன். கட்டிட்டு நிலம் உங்க பேர்லயே இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன், உங்க வீட்டுல எல்லாரும் விரும்பினா அரசு வேலை பார்க்கலாம். 25 வருஷம் கழிச்சு நான் இறந்த பிறகு எனக்கு பின்னாடி வர என் தலைமுறை ஆளும் போது உங்ககிட்ட உங்க ஒப்பந்தம் முடியுது, மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறவா இல்ல அரசு இந்த இடத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்களான்னு எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னா கொடுத்துரும். எடுத்துக்கிறீங்கன்னா மறுபடியும் 25 வருஷத்துக்கு ஒத்திக்கு லீஸுக்கு எடுத்து பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை அரசு எடுத்து என்ன செய்யும்னா 2000 ஏக்கர்ல கரும்பை விளைய வைக்க. கரும்பை விளைய வச்சு பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை கட்டணும். இப்படி கட்டடம் இல்ல, 2-4 சுவத்தை கட்டி சீட்டு போட்டு தர்மாக்கோலை போட்டு அடிச்சு வேர்க்காம இன்னும் குளிர்வீட்டியை போட்டு வச்சுட்டு இந்த கரும்பை வெட்டுறான் பாருங்க, அவனுக்கு எஜுகேட்டட் தேவையில்லை, படிச்சவன் தேவையில்லை. கரும்பை கொண்டு வந்து காய்ச்சிறான் பாருங்க, அவனுக்கு படிச்சவன் தேவையில்லை. ஆனா எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேங்கிறது என்னதுக்கு படிச்சவன் தேவைப்படுறான். அதுவும் கவர்மெண்ட் வேலை, இதுவும் கவர்மெண்ட் வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்தவன். இந்த கரும்புல இருந்து பிரேசில் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற நுட்பத்தை என் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன். இந்த பெட்ரோல் கார் ஓட்டலாம் முடியல, அதுக்கான எந்திரம் தயாரிக்கப்படல. இந்த பெட்ரோலை வச்சு நாம் மின்சாரம் தயாரிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, இந்த தோகையை கொண்டு போய் குப்பை கிடங்கு வச்சிருப்பேன், அதுல கொட்டுவான்.
அது மக்கி மண்ணோடு மண்ணா வரும். இப்ப கரும்பு, வெல்லம், நாட்டு சக்கரை, இந்த கற்கண்டு, இது பல குறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அவன் வாழ்ற இடத்துல 1/2 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லயே அரசு வேலையை வச்சுக்கிட்டு அரசு காத்திருக்கு. நீங்க கவர்மெண்ட் வேலை என்ன IAS IPS ஆகிறது, அது எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கணும். அது இப்ப இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சி வேலை என்ன கொரிய முதலாளி, ஜப்பான் முதலாளிக்கு போயிட்டு அவனுக்கிட்ட போய் கூலி வேலை பார்க்கறத நினைச்சிட்டு இருக்காங்க. அதே வேலையை நான் தர்றேங்கிறேன். இப்போ உங்களுக்கு சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? 10,000 தரேன். 10,000 நீங்க செலவு பண்ணி காட்டுங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னு கேளுங்க. இப்ப உங்க பிள்ளை சட்டம் போடுது அரசு, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் சட்டம் போட்டு பெற்றதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. பேர் வச்சுட்டியா நீ போயிடணும், பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். அவன் அத்தா எனக்கு டாக்டர் ஆகணத்தா, வாத்தா டாக்டர் அத்தா, எனக்கு பாடுறதுல ரொம்ப பாடு பாடு பாடு, நீ ஒரு பாலசுப்ரமணியம் பத்தல, வா எனக்கு ஆடணும், வாடா வாடா ஆடுறா, எனக்கு ஓடணும் ஓடுறா. 150 கோடி மக்கள்ல ஒரு உசைன் போல்ட்டை உருவாக்க முடியல ஒன்னால. அப்போ என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை, உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியா, இந்த தென்கொரியாவை முந்தி என் இன பிள்ளைகளுக்கு கல்வியை நான் கொடுத்துருவேன். முடிஞ்சா அப்ப 1 ரூபாய் தொடக்க பள்ளியிலிருந்து, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு உலகத்தரத்துக்கு கல்வி. இப்ப இங்க இருக்கிற தனியார் முதலாளிகளை மூடுவதில்லை, அவங்க கல்வி நிறுவனங்களை மூடுவதில்லை. ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு முதலாளி தரமா கொடுத்துருவான்னா, ஒரு முதலாளி கிட்ட அரசு தோக்குதா? வாடா, இதுக்கு முன்னாடி இந்த தருதலைகள் அரசு இல்லடா, ஒப்பற்ற தலைவனின் அரசு. அப்ப என்ன செய்து தலை சிறந்த அரசு, தமிழ் தேசிய குடி அரசு. நீ நானா மோதுவோம்டா அப்படின்னா ஒரு பயம். அரசு பள்ளியில தான் படிப்பேன்னு அடம்பிடிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு முடியல, நானே வைத்தியம் பார்க்கிறேன். உன் தாயல்ல, இந்த தேசத்தின் தாய், அப்பா தேசத்தின் தந்தை. 1 ரூபா வைத்தியத்திலிருந்து 1 கோடி வைத்தியம் வரை உலக தரத்திற்கு அரசு தரம் உயர்த்தி கொடுத்துருது. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மேலப்பாளையத்தில் இருக்கிற மகனுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துரு. இதுதான் சரியான மக்களாட்சியாக ஜனநாயகமா இருக்கு கொடுத்துரு. இப்ப இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு 10,000 ரூபாய்க்கு செலவில்லை. ஏன்னா இப்ப நானே விவசாயம் பார்த்துறேன், நானே நெல்லு, நானே கத்தரிக்காய், நானே வெண்டைக்காய், நானே சுரைக்காய், நானே மாடு வளர்த்து, நானே ஆடு வளர்த்து, நானே நாட்டுக்கோழி வளர்த்துறேன். இப்ப பசிங்கிற சொல்லு என் பரம்பரையை உச்சரிக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பசியா, பசினா எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நெல்ல வீதியில கொள்முதல் செய்யாம முளைக்க போடுற கூமிட்ட பையல்ல நான் விவசாயி மகன். அந்த மூட்டையை ரோட்ல ஓட்டு நிக்கிறான்ல, அவன் அதில் ஒருத்தையும் ஆப்பேன். அதனால எனக்கு தெரியும் உழைக்கிறவன் வேறு துளிக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அதனால நானே வேளாண்மை செய்வதால அரசு பணியாக வேளாண்மை, என் தம்பி சைபுல்லா பேசினா பாருங்க, தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நான் முன்னெடுத்துருவேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்ப மேலப்பாளையத்தில் என்ன வரும்? போடுறா இண்டஸ்ட்ரி. திருச்செந்தூர்ல அந்த தேரியில என்னடா வரும்? பனங்காடு. போடுறா தொழிற்சாலைய. பணம் இறக்குப்பா ஏறதுக்கு பணம் ஏறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன் நீங்க வா, நீ ப்ரொஃபசர், மாசம் உனக்கு 20,000 சம்பளம், இந்த இவனுக்கு பணம் ஏற கத்து கொடு. இந்த நாடார் தான் ஏறுவான், கோனார் தான் ஏறுவான்னு, பணம் யார் ஏறினாலும் ஏறலாம். இங்க வா, மாச சம்பளம் நீ 17 இறை கொடுத்துட்டு போயிடணும். நான் காய்ச்சி கற்கண்டு பனை வெல்லம். என் தம்பி அமெரிக்காவில இருந்து அடிக்கிறான். ஆனா நம்ம காய்ச்சிற கருப்பட்டி இவங்க விரும்பல, நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விரும்பல. ஏன்டான்னா அதே வெள்ளம் தான் வடிவத்தை மாத்த சொல்றான். என்னடா மாத்தனா, இந்த கியூப் மாதிரி இந்த ஹோட்டல்ல சீனியை எப்படி கட்டி கட்டியா போடுறான்லன்னா அப்படி சின்னதா கேட்கிறான, நம்ம வெள்ளக்கட்டி மாதிரி கேட்கிறான். ஆமாண்ணா, என்னடா பைத்தியக்காரத்தனா,
அச்சம் ஆச்சிருவோம், அவ்வளவுதானே. கிண்ணத்துல காய்ச்சறத சின்ன சின்னதை கட்டல அப்படி காய்ச்சி கொடுங்க அப்படிங்கிற. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் விற்கிது அமெரிக்கால. எல்லாம் இயற்கைக்கு திரும்புறான், ஆனா உற்பத்தி இல்லை. இப்ப நான் அந்த தேரி காட்டுல தொழிற்சாலை இறை கொடுத்துட்டு ஒரு போயிட வேண்டிதான். நான் காய்ச்சி பெட்டியில அடுக்கி எக்ஸ்போர்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு என் வெள்ளத்தை சாப்பிட்டு பாடுறாருன்னு போட்டு இப்ப பனையிலிருந்து மட்டையில நார் விரிக்கிற தொழிற்சாலை, மட்டையில பாய் பண்ற, ஓலையில பாய் பண்ற தொழிற்சாலை, கொட்டாம் பின்ற தொழிற்சாலை, விசிறி பின்ற தொழிற்சாலை. இப்ப எங்க ஆத்தா படிக்கல, ஆனா கொட்டாம் பின்னிடுவா. கவர்மெண்ட் வேலை 100 நாள் வேலைன்னு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்குது, பல்லாங்குழி ஆடுறது இல்ல. இங்க வேலை செய்யணும், உழைக்கணும். உழைக்கிறதுக்கு உழைச்சிட்டு அன்னைக்கு வேணாலும் காசு, 1 வாரத்துக்கு 1 நாள் வேணாலும் காசு. சாராயம், இன்னும் சாராயம் சட்டை இழுத்து மூடிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சீமை சரக்க குடிக்கணுமா, காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போய்க்கணும். 5 நட்சத்திர விடுதி, விலை உயர்ந்த தங்கும் விடுதிகள், அதை அனுமதிக்கிறோம். வெளிநாட்டுக்காரன் வர்றதுனால வச்சுக்கோ, நீ பெர்மிட் பண்ணிட்டு அதை குடிச்சுக்கோ. கடற்கரை ஒரு ரெசார்ட் இல்ல, நீ வச்சுக்கோ. என் ஊருக்குள்ள கிடையாது. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. ரஷ்யானா ஓட்டா, சாம்பன், இந்த ஜின்னு, ரம்மு, ஒயின் அப்படி இருக்கிற மாதிரி எங்கள் இனத்துக்குன்னு பண்டைய காலத்துல இருந்து ஒரு பால் இருக்கு. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, இயற்கை என கொடுத்துருக்க அரிய கொடை. அதை திறந்து விட்டு எப்பா குடிக்கணுமா, இதை குடிச்சிட்டு போ. ஏன்னா கல்லு குடிச்சு நுரையீரல் செத்து போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தனும் இல்லை. விளங்குதா? அதனால பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு திறந்துடும். இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பதநீர்ல இருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை குறைவு, இந்த கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். ஏன்னா இந்த பதநீர்ல கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துமா, கலப்படமா, கல்லு கலப்படம் இல்லையா, அதனால அதுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி 200 ரூபாய் அதிகம். அதனால எனக்கிட்ட நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ அங்கேயே இருப்பா, இந்தாப்பா வேலை. இப்ப புரியுதா? அதனால நீங்க வழியே கிடையாது. நீங்க இந்த இடத்துல முளைக்குச்சி அடிச்சுட்டு நிக்கிறேன். நீங்க எங்கேயா போய் சுத்தினாலும் முளைக்குச்சி இருக்கிறதுல தான் படுக்கணும். இப்ப நீங்க என்னை தேடி என் கையை பிடிச்சு வலிமைப்படுத்தாம ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நீங்க ஏன் ஓட்டு போடணும்னா இதுக்காக போட்டுதான் ஆகணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சாப்பாடு அப்படின்னு மக்களோட மனநிலைமையானது மாறிவிட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டை ஒரு தற்சார்பு பொருளாதாரம் உள்ள மாநிலமா நம்ம மாத்த போறோம். இதனால நம்ம யாருக்கிட்டையும் கையேந்திட்டு இருக்க சூழல் வர வேண்டியதில்ல. மக்கள் இருக்க இடத்துல இருந்தே மக்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுது. தமிழ்நாடை எந்த வகையிலுமே ஒரு பஞ்சமில்லாத ஒரு மாநிலமா மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கும் சூழல்ல ஒரு இஸ்லாமிய சொந்தங்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சாப்பாடு அப்படின்னு மக்களோட மனநிலைமையானது மாறிவிட்ட சூழல்ல தாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவீங்க அப்படின்னு ஒரு நபர் வந்து கேள்வி கேட்க, தாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரம் உள்ள மாநிலமா மாத்துவோம் அப்படின்னு பதில் சொன்ன தொடங்கின சீமான் அவர்கள், கரும்பு விவசாயத்தை வந்து நம்ம ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி அரசுக்கு சொந்தமான நிலங்களை பயன்படுத்தியும் தனி மனிதர்களுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு எடுத்தும் அரசு வந்து நிறைய கரும்புகளை பயிரிட்டு அது பக்கத்திலேயே ஒரு தொழிற்சாலை அமைச்சு அங்கேயே மக்களுக்கு அரசு வேலை கொடுத்துருவோம். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கரும்பு வெட்டுறதுக்கோ இல்லாத காய்ச்சறதுக்கோ படிச்சவங்க தேவைப்பட மாட்டாங்க. இதனால படிக்காதவங்களுக்கும் அரசு வேலை அப்படின்னு நாங்க சொல்றது சாத்தியமாகும். இதுக்கப்புறம் எவ்வளவு கரும்பு வந்திருக்கு, எவ்வளவு அளவு காய்ச்சப்பட்டிருக்கு, இதை எப்படி ஏற்றுமதி பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்றதுக்கு படிச்சவங்க தேவைப்படுறாங்க. எனவே இங்க வந்து படிச்சவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருது. அரசு வேலை அப்படின்னா IAS IPS அப்படிலாம் கிடையாது. இப்படியும் கூட அரசு வேலையை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம காட்டுவோம். குறிப்பா நீங்க இருந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு அரசு வேலையானது கிடைச்சிரும். ஒரு 2000 ஏக்கருக்கு கரும்பு வந்து பயிரிட்டு வளர்க்கிறோம்னா அது பக்கத்திலேயே நம்ம வந்து தொழிற்சாலையை வந்து வச்சிரணும். எனவே பக்கத்திலேயே அப்படின்னு இருக்கும்போது அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு அரசு வேலை கிடைச்சிரும். எல்லாமே பக்கத்துல தான் இருக்க போகுது. இப்ப நம்ம கரும்பை பெரிய அளவுல பயிரிட்டு வளர்க்கிறோம்னா அது பக்கத்திலேயே பெரிய தொழிற்சாலை, 2 செவரை எழுப்பி அது மேல ஆஸ்பட்டா சீட்டை போட்டு தெர்மோகோலை வச்சு குளிரூட்டியை வச்சு மக்கள் வந்து வேர்க்காம வேலை பார்க்கிற அளவுக்கு நல்லபடியா அதை உருவாக்கி
ஆக்கிடுவோம். எனவே நம்மளோட தற்சார்பு பொருளாதார அடிப்படையில இந்த கரும்பை பயிரிட்டு வளர்க்கறது ஒரு முக்கியமான அங்கமா இருக்குது. இதே போல பனை விவசாயத்தையும் கூட நம்ம ஊக்கப்படுத்தணும். இந்த பனை விவசாயத்திலையும் கூட மக்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே அரசு வேலையானது கிடைச்சிருது. இது எப்படின்னு பார்த்தோம்னா, மரம் ஏறுவதற்கு படிச்சவங்க தேவைப்பட மாட்டாங்க, நாடாரு கோனார் தான் மரம் ஏறுவாங்க அப்படின்ற வழக்கத்தை நம்ம மாத்தி நம்மளோட ஆட்சியில யார் வேணா மரம் ஏறலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம். இப்படி பனை விவசாயத்தை நம்ம கையில் எடுப்பதன் மூலமா கருப்பட்டி காய்ச்சி நாம அதை ஏற்றுமதி பண்ணலாம். அமெரிக்காவிலலாம் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். இப்போ ஒருவேளை அங்க இருந்து என் தம்பி போன் அடிக்கிறானா, ஆனா அங்க இருக்க மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சைஸ்ல கேட்க மாட்டாங்க, இங்க கியூப்ல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னானா, இதனடா பிரமாதம் அப்படின்னு நாங்க கியூப் சைஸ்லயே பண்ணி அனுப்பிடுவோம். இந்த மாதிரி ஏற்றுமதி விஷயங்களை கையாளுவதற்கு நமக்கு படிச்சவங்க தேவைப்படுறாங்க. எனவே இந்த தொழிலையும் படிச்சவங்க படிக்காதவங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு நம்மளால அரசு வேலை கொடுத்துட முடியும். இதே போல 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பனை விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பனை ஓலை இது எல்லாத்தையுமே பின்ற வண்ணம் நம்மளோட பாட்டிமார்கள் நம்மளோட அம்மாமார்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுத்துடலாம். சுமார் 100 நாள் வேலை திட்டத்தில் உட்காந்துட்டு பல்லாங்குழி ஆடுற வேலை இனிமேல் கிடையாது. இந்த பனை ஓலையை பின்றது, பனை கூடை பின்றது, இந்த மாதிரி வேலைகளை நம்ம கொடுத்துருவோம். எனவே இனிமேல் சும்மா உட்கார முடியாது, நம்ம ஆட்சிக்கு வந்தா உழைச்சே ஆகணும். இதுக்கப்புறம் உங்களோட பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம ஆட்சிக்கு வந்தா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பெற்றுத்தாருங்கள் பிள்ளையை, அதை நாம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்க குழந்தை பெத்துக்கிறதோட சரி, அதை வளர்க்கறது எல்லாமே நாங்க தான் பார்த்துப்போம். அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வளர்ந்து அது என்னவா ஆசைப்படுதோ அது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துப்போம். எந்த ஒரு படிப்புக்குமே 1 ரூபாய் கூட வாங்காம உங்களோட குழந்தைகளை நாங்க படிக்க வைப்போம். எப்பேற்பட்ட பெரிய படிப்பு படிச்சாலும் கூட இங்க எல்லாருக்குமே கல்வி இலவசம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கணும். எனவே நீங்க கல்விக்கு செலவு பண்ண தேவையில்லை. உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க தரமான கல்வியை கொடுத்துருவோம். அதே நேரத்தில் நாங்க தனியார் பள்ளி கல்லூரிகளை மூட போவதில்லை. அது தொடர்ந்து செயல்படத்தான் செய்யும். ஆனா நாங்க அவங்க கூட போட்டி போடுவோம். அதாவது ஒரு தனியாரால சிறந்த கல்வியை கொடுத்துட முடியுமா, இல்ல இவ்வளவு கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசால சிறந்த கல்வியை கொடுத்துட முடியுமா அப்படின்னு நாங்க போட்டி போடுவோம். எனவே தனியாரை விட ஒரு சிறந்த கல்வியை உங்க குழந்தைகளுக்கு நாங்க கண்டிப்பா கொடுப்போம். எனவே இதுலயே நீங்க பாருங்க, உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே அரசு வேலை, தற்சார்பு பொருளாதாரத்தை எடுக்கிறதுனால, நம்ம உணவு பொருள்களை தயாரிக்கிறதுனால உணவுக்கு அப்படின்னு பஞ்சம் ஏற்பட போறதில்ல. நாங்களே விவசாயம் பண்றோம், நாங்களே வெண்டைக்காய், சொரக்காய், கோழி எல்லாமே நாங்களே வளர்த்துறோம் அப்படின்னு போது இங்க உணவுக்கு பஞ்சமே ஏற்பட போறதில்ல. கல்வியையும் நாங்க 1 ரூபாய் கூட செலவழிக்காம இலவசமாவே கொடுத்துருவோம். இதே போல உங்க வீட்டுல பெரியவங்க இல்ல உடம்பு முடியாம கிடக்காங்க, இல்ல மருத்துவ செலவு ஏதாவது ஒண்ணு வந்தாலும் கூட அதையும் கூட அரசு இலவசமாவே கொடுத்துருது. 1 ரூபாய் கூட செலவழிக்காம எந்த ஒரு மருத்துவம் இருந்தாலும் அதையும் நாங்க இலவசமாவே கொடுத்துருவோம். இப்படி எல்லாமே இலவசமா கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயா கூட உங்களால செலவழிச்சு காட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே அரசே கொடுத்துருது அப்படின்னும் போது உங்களால காசை செலவழிச்சு காட்டுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். இப்படியான ஒரு சிறந்த ஆட்சியா நம்மளோட ஆட்சியை மாத்திடுவோம். ஒரு தற்சார்பு பொருளாதார, ஒரு தன்னிறைவடைந்த ஒரு மாநிலமா, ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்துருவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு.